ஃபேஸில் வந்து ஸ்கின் வந்து எல்லோருமே நம்ம முகம் பளபளப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து அதனுடைய சுருக்கம், முகச்சுருக்கம் ஏற்படுகின்றது. இதற்கும் நமது உடம்புல இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. குடல்களில் கழிவுகள் தங்கும் பொழுது நமக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் ஸ்கின்ல பிரச்சனையாக ஏற்படுகின்றது. கழிவுகள் சரியாக வெளியேறிடணும். மலமாக, சிறுநீராக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக வெளியேறிடணும். அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுதும் அதனுடைய வெளிப்பாடு நமக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் ஏற்படுது. நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிடணும். எல்லாவற்றிற்குமே நமக்கு அடிக்கடி சொல்வது பழ வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க 2 வேளை குளிச்சுக்கலாம். காலையில் தலைவலியாக குளிச்சுக்கோங்க. மாலை வந்து கழுத்துக்கு கீழே குளிக்கும் போது காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டே வாங்க. கழுத்து வரைக்கும் விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் தலைக்கு மேலே தண்ணி விட்டுக்கோங்க. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கின் ப்ராப்ளம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. தேமல் வருவது, தோலில் அரிப்பு ஏற்படுவது, நம்ம பிறப்புறுப்புகளில் அரிப்புகள் ஏற்படுது. இந்த மாதிரி அது வந்து புண்ணாக மாறுகின்றது. அதே மாதிரி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பளபளப்பு இல்லாத நிலையில் இருக்கும். ஃபேஸில் வந்து ஸ்கின் வந்து எல்லோருமே நம்ம முகம் பளபளப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து அதனுடைய சுருக்கம், முகச்சுருக்கம் ஏற்படுகின்றது. அப்போ தோல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு அற்புதமான தீர்வாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கும் நமது உடம்புல இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. குடல்களில் கழிவுகள் தங்கும் பொழுது நமக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் ஸ்கின்ல பிரச்சனையாக ஏற்படுகின்றது. அதே மாதிரி நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறிடணும். மலமாக, சிறுநீராக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக வெளியேறிடணும். அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுதும் அதனுடைய வெளிப்பாடு நமக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் ஏற்படுது. அப்போ உள் உறுப்புகளை திடப்படுத்தணும், கழிவுகள் சரியாக வெளியேறணும். 3வது முக்கியமான ஒன்று உணவில் ஒழுக்கம். நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிடணும். எல்லாவற்றிற்குமே நமக்கு அடிக்கடி சொல்வது பழ வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரைஸ் குறைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க சோப்பு போட்டு குளிப்பதற்கு பதிலாக பைத்தம்பருப்பு மாவு, கடலை மாவு அந்த மாதிரி போட்டு குளிக்கக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில் பாத் எடுக்கும் பொழுது சீயக்காய் பொடி கிடைக்கும். அந்த சீயக்காய் பொடியை நீங்களே காய வச்சு அதை திரித்து அதில் கெமிக்கல் கண்டென்ட் இல்லாத சீயக்காய் பொடியை எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு உடல் முழுக்க அதை நல்லா தேய்ச்சி குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாமன முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வாமன முத்திரை. கை வந்து அப்படியே முட்டியில் வச்சுக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுருங்க. ஒரு 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுறணும். இப்போ மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால இப்படி வச்சுக்கணும். கையை அப்படி மூட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நார்மல் பிரீத்திங் 3 மினிட்ஸ். மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த முத்திரை வருண முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறோம். சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கையபடி முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 3 minutes நார்மல் பிரீத்திங். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மூன்று நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்ம உஜ்ஜயி, பத்ம கபாலபாதி அப்படிங்க குடல்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். அது ஃபேஸ், நம்மளுடைய முகத்துக்கு, முகத்தசைகளுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு அற்புதமான பொலிவை கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் சால்வேஷன் ஆகும். முதல்ல சுகாசனத்தில் பண்ணுறேன். கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிடணும். கழுத்து பின்னாடி. முதல்ல உஜ்ஜயி பண்ணுறேன். ரிலாக்ஸ் பண்ணி 10 தடவை அந்த மாதிரி பண்ணுங்க போதும். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். உஜ்ஜயி, கபாலபாதி பண்ண போகிறேன். ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனத்தில் இதை பண்ண போகிறேன். இது பத்மாசனம். இப்போ முதல்ல உஜ்ஜயி. எல்லாமே மூக்கொழியாக தான் மூச்சை வெளியே விடுது, மூச்சை உள்ள இழுக்கிறோம். முதல்ல உஜ்ஜயி பண்ணுறேன். மூக்கொழியாக மூச்சை மட்டும் இந்த மாதிரி வாய் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கிறேன். மூக்கொழியை மட்டும் இப்போ கபாலபாதி, இதுவும் வாய் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். மூக்கொழியை எப்படி ட்ரெயின் போதோ ஸ்பீடாக, அது மாதிரி ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். வாய் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். நார்மல் பிரீத்திங். சுகாசனத்தை வந்துடுறேன். இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட்டு பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. வருண முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுறேன். சுண்டு விரல் பெருவிரல் நுனி. எப்படி முட்டியில் வச்சு 3 நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. ரிலாக்ஸ் பண்ணி வாமன முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுறேன். நார்மல் பிரீத்திங் 3 minutes. 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. சுத்தப்படுத்தும் முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை வண்டியில் வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங் 3 minutes. 3 minutes முடிஞ்ச உடனே ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. ரிலாக்ஸ். நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க 2 வேளை குளிச்சுக்கலாம். காலையில் தலைவலியாக குளிச்சுக்கோங்க. மாலை கழுத்துக்கு கீழே குளிக்கும் போது காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டே வாங்க. கழுத்து வரைக்கும் விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் தலைக்கு மேலே தண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே கூறியது போல் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் வாரத்தில் 1 நாள். ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் புதன் சனி, பெண்களை பொறுத்த மட்டுக்கும் செவ்வாய் வெள்ளி. அந்த ஆயில் பாத் எடுக்கும்பொழுது சீயக்காய் கடையில் கிடைக்கும், அந்த காய் வாங்கி உலர வச்சு பொடி செய்து அதில் கெமிக்கல் கண்டென்ட்டே இல்லாமல் அந்த சீயக்காய் பொடியை உடம்புல போட்டு தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. முடிந்த அளவு சோப்புக்கு பதிலாக இந்த
கடலை மாவு பொடி அதை மேலே தேய்ச்சி குளிக்கக்கூடிய, பைத்த மாவு பொடி அதை தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். அதே மாதிரி பப்பாளி பழம் உணவில் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு பழம், கருப்பு திராட்சை உணவில் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக ஸ்கின் ப்ராப்ளம், அரிப்பு இல்லாமல் வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.